ஸ்விங் ஹையை எனக்கு எடுத்துச்சு. அப்போ என்னோட ஸ்விங் இந்த லோவை எடுக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு, மேலே போக சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த லோவை எடுத்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், கரெக்ஷன் வந்துட்டு மேலே போக சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு கேண்டில் வச்சு என்னால மார்க்கெட் வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கேண்டலோட பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியா உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு கேண்டலோட பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க என்னதான் மார்க்கெட்ல உருண்டாலும் பிறந்தாலும் அந்த மொமெண்டம் உங்களால கேப்சர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால ஒரு மார்க்கெட்ல பார்த்தோன்னே, எனக்கு ஒரு கேண்டல் பார்த்தோன்னே அந்த பிரைஸ் ஆக்ஷன் என் மைண்டுக்கு ரீட் ஆக ஆரம்பிச்சுங்க. அப்ப அந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் என்ன, ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, ஒரு மார்க்கெட்டோட கேண்டில் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுதுன்னா என்ன நடக்க போகுது. இப்போ எனக்கு இந்த கேண்டில் இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த 2 கேண்டில் இருக்கு அப்படின்னா இந்த 2 கேண்டிலோட பிரைஸ் ஆக்ஷன் கம்பல்சரி எனக்கு தெரியணும். இந்த 3 கேண்டில் இருக்கு அப்படின்னா எனக்கு பார்த்தோன்னே இந்த கேண்டில் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த செனரியோட பிரைஸ் ஆக்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த இடத்துல ஹேங்கிங் மேன் வந்துருக்கு, மார்க்கெட் என்ன இருக்கு, மேல ஓப்பன் ஆகி மேல போயிட்டு எகைன் கீழே வந்திருக்கு, வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹேங்கிங் மேன் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி சோ அப்ப இந்த இடத்துல செல் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேண்டில் இதோட ப்ரீவியஸ் கேண்டில் பிரைஸ் ஆக்ஷன் தெரியும். ஆனா அடுத்த கேண்டில் பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஹையை என்ன பண்ணிருக்கு, ஓப்பன் ஆகி உடனே மேல போயிட்டு ஹையை தாண்டி டாமினேட் பண்ணி கீழே வந்துச்சு. இந்த இடத்துல ஹை டாமினேட் ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனோன்னு என்ன பண்ணிருக்கு, ஷூட் போயிட்டு இப்போ மார்க்கெட் ஷூட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் ஆக்டிவேட். அப்போ ஒரு கேண்டலோட பிரைஸ், ஒரு புல் கேண்டில் அப்படின்னா எங்க ஓப்பன் ஆகும் எங்க க்ளோஸ் ஆகும் தெரியணும். ஒரு பைக் கேண்டில், அதாவது ஒரு புல் கேண்டில், அதுக்கு பேர் தான் புல் கேண்டில் பாங்க. இப்போ இந்த கேண்டில்ஸ்க்கு பேர்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிங்கிள் கேண்டிலுக்கு பேரெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம புல் கேண்டில் இருக்கிறத மார்பசு அப்படின்னு சொல்லுவோம், புல்ஸ் மார்பசு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பேரிஷ் கேண்டில்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இதோட உல்டா தான் அப்படியே பேரிஷ் இருக்கும். பட் நீங்க புல்லிஸை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேரிஷ் பார்ப்போம். உங்களுக்கு பேரிஷ் கேண்டலோடைய மார்பசு கேண்டலோடைய பிரைஸ் மூவ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேரிஷ் கேண்டல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பை பை, see you all.